सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम सुतिष्पति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौरवं महान्तं गोविन्दयोगीन्द्रमदास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमदास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोडकं वाक्यकारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्ध्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्। மகாபாரதத்துல படிக்கப்பட்டதான விஷ்ணு சஹஸ்ரநாமம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல 62வது ஸ்லோகம் திரிசாமா சாமக சாம நிர்வாணம் பேஷஜம் பிஷக் சந்நியாசகிருத் சமசாந்தஹ நிஷ்டா சாந்தி பராயணம். 62வது ஸ்லோகம் 574வது நாமா 574. திரிசாமா தாமகஹா தாம நிர்வாணம் தேசஜம் பிஷக் 6 நாமா முதல் லைன்ல. 2வதுல சந்நியாசகிருத் சமஹா சாந்தஹா நிஷ்டா சாந்திஹி பராயணம் 6 நாமா. மொத்தம் 12 நாமா ஒரே ஸ்லோகத்துல. திரிசாமா சாமக சாம நிர்வாணம் பேஷஜம் பிஷக் சந்நியாசகிருத் சமசாந்தஹ நிஷ்டா சாந்திஹி பராயணம் அப்படின்னு. தேவவ்ரத சமாக்கியாயத்தைஹி த்ரிபிஹி சாமபிஹி சாமகைஹி ஸ்துதஹா இதி திரிசாமா அப்படின்னு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணார். இந்த திரிசாமா அப்படின்னு சொன்னாக்க அர்த்தம் 3 சாமாக்கள்னால துதிக்கப்படுபவர் அப்படின்னு அர்த்தம். அது என்ன 3 சாமா அப்படின்னா தேவபிரதங்கள் அப்படின்னு 3 சாமாக்கள் இருக்கு. சாமபிஹி ஸ்துதஹா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன 3 சாமங்கள் அப்படின்னா பிருஹத் சாமா, ரதந்தர சுவாமா, வாமதேவிய சாமா அப்படின்னு சாமவேதங்கள்ல நிறைய கானங்கள்லாம் இருக்கு. அதுல 3 டைப் ஆஃப் சாமங்கள் இருக்கு. பிருஹத் சாமா, ரதந்தர சாமா, வாமதேவ சாமா அப்படின்னா சாமவேதங்களை இப்படியெல்லாம் டிவைட் பண்ணி அதன் மூலமாக துதிக்கப்படுகிறார் அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் எங்க யூஸ் ஆகுதுன்னா யாகங்கள்ல உத்காதா அப்படின்றவர் சாமவேதி. ஒரு யாகம் நடக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த யாகத்துல அந்த எஜமானர் என்ன பர்பஸுக்காக இந்த யாகம் பண்றாரோ அவர் இருப்பார். அவர் வந்த உடனே ஒரு அத்வைதியை ஒரு எஜுர்வேதியை அவர் அப்பாயிண்ட் பண்ணுவார். அவர் தான் ஹோமங்கள்லாம் பண்ணுவார். அப்புறம் ஹோதாவா ஒருத்தரை நியமனம் பண்ணுவார். அவர் அந்த ரிக்வேத சூக்தங்கள்லாம் சொல்லி அந்த தேவர்களை எல்லாம் அழைக்கக்கூடிய மந்திரங்களை அவர் சொல்வார். அந்த தேவர்களை எல்லாம் மகிழ்விப்பதற்காக பாடுவார்கள். யாரு? சாமகர்கள் அப்படின்னு சாந்தோகா அப்படின்னு சொல்றது, இல்ல உத்காத்துகள் இவர்கள் பாடுவார்கள். அதுக்கு பிறகு பிரம்மா இது எல்லாத்தையும் மேற்பார்வை பண்ணுவார். இப்படி
ஒரு யாகம் ரெடி ஆனோடனே அந்த தேவதையே ரிக்வேதி கூப்பிடுவார், அந்த சாமவேதியானவர் பாடுவார். இப்படி பாடி அந்த தேவரை மகிழ்விச்சு அந்த யாகத்துக்கு வர வச்சு அவருக்கு ஆகுத்தியை அத்வரியை கொடுப்பார். இது எல்லாத்தையும் மேற்பார்வை பண்றவர் பிரம்மா. இதெல்லாம் யாருக்கு பலன் போய் சேர்றதுன்னா எஜமானன். யார் இந்த யாகத்தை பண்ணுகிறாரோ அவர். இவாள்லாம் அப்பாயிண்டட் பீப்புள், அவ்வளவுதான் இவாளுக்கு சம்பளம். ஆனா சொர்க்க பலன் யாருக்கு போய் சேரும் அப்படின்னு கேட்டா, யார் இந்த யாகத்தை பண்ணிக்கிறாரோ அவருக்கும் அவர் மனைவிக்கும், யாக பத்தினி இல்லையா, எஜமானன் எஜமான பத்தினி, இவா 2 பேருக்கு போய் சாகும். இதுல இருக்கக்கூடிய சாம வேதங்கள் ஓதுகிறார்கள் இல்லையா, அந்த சாம வேதமானது 3ஆக பகுக்கப்பட்டு இருக்கிறது. பிருகத்தாகவும் ரதந்தரமாகவும் வாமதேவியமாகவும் இருக்கு. இப்படி 3 சாமங்களாலையும் துதிக்கப்படக்கூடிய தேவதை உண்மையிலேயே யாருன்னா மகாவிஷ்ணு தான். அப்படின்றதுனால அவருக்கு ஸ்ரீசாம்னே நமஹா அப்படின்னா. அடுத்தது சாமகஹா. சாமஹா காயதி இது சாமகஹா. சாமகானங்கள்னால சாமகானம் செய்பவர். சாமகானங்கள்லாம் அவரை தான் துதிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்ப அவரே சாமகானம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது சாமகா நமஹா. அதுக்கப்புறம் சாம, என்ன சாம, சாம்னே நமஹா. வேதமாகவும் அவர் தான் இருக்கிறார். வேதத்தினால துதிக்கப்படுபவரும் அவர், சாமகானம் பண்ணுபவரும் அவர், சாம வேதமாக இருக்கக்கூடியவர் அவர். வேதங்களில் நான் சாம வேதமாக இருக்கிறேன் அப்படின்னு அவர்தே சொன்ன. வேதானாம் சாம வேதோஸ்மி அப்படின்னு பகவத்கீதையில 10வது அத்தியாயத்துல அவரே சொன்னார். இப்படி பகவத் வச்சனம் இருக்கிறதுனால சாமஹா அப்படின்னாக்க தஹா சாம தஹா சாம, இப்படி வேதத்தை கொடுத்தவர் அவர்தான். சேம வேதமாகவும் இருக்கிறார், சாமகானமும் செய்கிறார், சாம வேதங்களிலால துதிக்கப்படுபவராகவும் இருக்கிறார். அர்த்தத்துல சாமா சாமகா சாம அப்படின்னாரு. நிர்வாணம் அப்படின்னாரு. சர்வ துக்க உபசம லட்சணம் பரமானந்த ரூபம் நிர்வாணம். அப்படியா, எல்லா துக்கங்களும் போய் மகிழ்ச்சி ஒன்றை தவிர வேறு இல்லாததான ஒரு நிலை, அதுதான் ஞானியினுடைய நிலை, அதுதான் மோட்சத்தினுடைய நிலை இல்லையா. பானம் அப்படின்னாக்க இந்த சரீரம், எந்த சரீரம், பாடி மைண்ட் இன்டலெக்ட் காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடியதாக ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், இது இல்லாத பானம், இல்லாத நிலை நிர்வாணம் அப்படின்றது எங்கும் இருக்கக்கூடிய பரமாத்மாவாக இருக்கக்கூடிய நிலை. அந்த நிலையில என்ன ஒரு விதமான துக்கமும் இல்லை. சர்வ துக்க உபசம லட்சணம் பரமானந்த ரூபம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனந்த ஸ்வரூபம், சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆனந்த ஸ்வரூபமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய வராக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு. அதனால அவருக்கு நிர்வாணம் அப்படின்ற பெயர். எல்லா துன்பங்களுக்கும் அப்பால் இருக்கக்கூடிய பரம ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு அர்த்தம். பேஷஜம் நிர்வாணம், பேஷஜம் பிஷக்கு, பேஷஜம் அப்படின்னாக்க மருந்து அப்படின்னு அர்த்தம். பேஷஜான பேஷஜ ஆலயம் அப்படின்லாம் நார்த்தெல்லாம் இருக்கும். பேஷஜம்னாக்க மருந்தாக இருக்கக்கூடியவர் அப்படின்னா. எதுக்கு மருந்தாக இருக்கக்கூடியவர்? பக்தாத் அத்தியந்த ஹிதௌஷதம், பக்தர்களுக்கு அத்தியந்த ஔஷதம், மூலிகையாக இருக்கக்கூடியவர், மருந்தாக இருக்கக்கூடியவர் கிருஷ்ண பரமாத்மா தான். மனிதர்களுக்கு வியாமோக பிரசமௌஷதம், எல்லாரும் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாம மோகத்துல மாட்டிட்டு முழித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜனங்களுக்கெல்லாம் இப்படி வியாதிய இந்த மனோவியாதியில சுத்தி கொண்டு இருக்கிறோம் இல்லையா, அவர்களுக்கெல்லாம் மருந்தாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீகிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஜகத்தையும் சஞ்சீவனம் பண்ணக்கூடிய ஔஷதமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அவர் மருந்து அப்படின்னு. ஆகையினால அவர் பிறவி பிணிக்கு மருந்தாக இருக்கிறார் அப்படின்னு. பிணி, இந்த நமக்கு வர பசி இதெல்லாம் கூட ஒரு பிணி, தாகம் இதெல்லாம் ஒரு பிணி. அதே மாதிரி இந்த லைஃப்னு இருக்குவாங்க, இந்த சம்சாரத்துல மாட்டிட்டு அம்மா அவனுடைய வயிற்றுல கஷ்டப்பட்டு
வெளியில வந்து திருப்பி அவஸ்தைப்பட்டு திருப்பியும் போய் அதே மாதிரி ஒரு அம்மா வயிற்றுக்குள்ள போகணும்னு நினைப்பானா? இந்த ஜென்மாலேயே கடை தேர வேண்டாமா? அடுத்த ஜென்மா என்னன்னு தெரியாது. இப்பதான் நம்ம வேதங்கள்லாம் படிக்கலாம், சாஸ்திரங்கள் படிக்கலாம், விடுதலை அடையலாம். இப்படி இல்லைன்னாக்கா திருப்பியும் புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி, ஜட்டரே சயனம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த பிறவின்றது ஒரு பிணி, ஒரு வியாதி. இந்த வியாதிக்கு மருந்தாக இருக்கக்கூடியவர் தான் எங்க மகாவிஷ்ணு அப்படின்னார் இல்லையா? பேஷஜாய நமஹ. அடுத்தது விஷக்கு விஷஜே நமஹ. விஷக்குனாக்க டாக்டர். அவர்தான் டாக்டராக, அவரே மருந்தாக, பிறவி பைக்கு மருந்தாகவும் இருக்கிறார். அவரே இந்த வைத்தியராகவும் இருந்து சம்சாரலோக நிர்மோக்ஷ காரணீம் பராம் வித்யாம் உபதிஷதி இது விஷக்கு அப்படின்னு சொல்ற. பிஷக் தமம் தயா பீஷஜம் ஸ்ருணோமி அப்படின்னு வேதங்கள்லாம் இருக்கு. இப்படியாக இந்த சம்சார ரோகத்தை போக்கடிப்பதற்காக இருக்கக்கூடிய பரவித்யை உபதேசிக்கக்கூடியதாக வைத்தியராக இருந்து கொண்டு எல்லாரையும் கடை தேர்த்தி கொண்டு இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு. ஆகையினால் அவர் தான் பிஷக்கு, வைத்தியர். பிஷக்கு அப்படின்னு ருத்ரத்திலேயே நம்ம பார்த்திருக்கோம்ல, பேஷஜம் பிஷக்கு அப்படின்னு. அவர் தான் மருந்தாகவும் இருக்கிறார், மருத்துவராகவும் இருக்கிறார். அதற்கு பிறகு சந்நியாச கிருத்து. சந்நியாசம் உத்தமமான ஒரு ஆசிரமம் இல்லையா? எப்படி ஆசிரமம்? யதீனாம் பிரதமோ தர்மஹா சந்நியாசம். நியமஹா வனவாசினாம். வனத்துல போய் வசிக்கிறது தான் நியமம் அவளுக்கு, சன்னியாசியினுடைய லட்சணம். தானமேவ கிரகஸ்தானாம். கல்யாணம் பண்ணிட்டு ஒய்ஃபோட இருக்கக்கூடியவர், குழந்தைகளோடு இருக்கக்கூடியவர், அவர்களுக்கு என்ன கடமை? நிறைய தானம் பண்ணணும், எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், தானம் பண்ணணும், உழைக்கணும், ஆபீஸுக்கு போகணும், சம்பாதிக்கணும், எல்லாரையும் வயிற்றையும் கழுவணும். அதுதான் அவர்கள். பிரம்மச்சாரிக்கு சாப்பாடு போடணும், சன்னியாசிக்கு சாப்பாடு போடணும், இதெல்லாம் அவனுடைய கடமை. சுஸ்ரூஷா பிரம்மச்சாரினா, இவாளுக்கெல்லாம் சுஸ்ரூஷ பண்றதுதான் பிரம்மச்சாரியினுடைய கடமை அப்படின்னு ஸ்மிருதிகள்லாம் நமக்கு படிச்சிருக்கு இல்லையா? இப்படி சந்நியாசினாம் பிராதான்யேன ஞான சாதனம் சமம் மோக்ஷார்த்தா சதுர்த்தம் ஆசிரமம் கிருத்தவான் இது சந்நியாச கிருத்து. இப்படிப்பட்டு 4 ஆசிரமங்களை பிரிச்சு அது உத்தமமாக அந்த சந்நியாச ஆசிரமத்தை செய்தவர் யாரு? பகவான். அவர் செய்ததுதான் தர்மசாஸ்திர ரூலாக வந்திருக்கு. இப்படி சந்நியாச ஆசிரமத்தை உண்டு பண்ணினவரே அவர்தான் இல்லையா? மோட்சத்திற்கு உண்டானதான ஒரு ஆசிரமத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் அப்படின்னு அர்த்தம். சந்நியாசம்னா எல்லாத்தையும் பகவானுக்கே அர்ப்பணம் பண்ண, சமயக் இல்லையா? எல்லாத்தையும் நன்றாக அவருக்கே ஞாசம் பண்ணின, விட்டு விட வேண்டும். அவர் பொறுப்புலயே விட்டுட்டு எனக்கு என்ன ஆகுமோ எனக்கு நாளைக்கு உடம்பு சரியில்லைன்னாக்க எனக்கு காபி குடிப்பானா, எனக்கு யாரு ரசம் வச்சு கொடுப்பா அப்படின்லாம் நினைக்க முடியுமா? சன்னியாசி கம்ப்ளீட்டா தன்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் அவர் கொடுத்துட்டு சன்னியாசி எடுத்துட்டு அப்படியே தெரிஞ்சுட்டே இருக்க வேண்டியதான். கிடைச்சா சாப்பாடு, இல்லைன்னா இல்ல, சதா சர்வகாலம் பிரம்ம சிந்தனையிலேயே இருக்க வேண்டியவர்கள் சன்னியாசிகள். இப்படி எல்லாவற்றையும் பகவானிடத்திலும் ஞாசம் பண்ணினவர்கள், தியாகம் பண்ணினவர்கள் அப்படின்னு அர்த்தம். அவர்கள் தான் சன்னியாசி. இப்படிப்பட்ட சந்நியாச ஆசிரமத்தை உண்டாக்கினவர் சந்நியாச கிருத்து. அப்படிப்பட்ட சந்நியாச கிருத்தாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவுக்கு சந்நியாச கிருத்தே நமஹ. அப்புறம் ஷமாய நமஹ. ஷமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மனோ நிகிரஹா ஷமஹா அப்படின்ட்டு மனசை அடக்க வேண்டும் இல்லையா? யதிகளுடைய பிரசமோ தர்பஹா நியமோ வனவாசினாம் தானமேவ கிரகஸ்தானாம் சுஸ்ரூஷா பிரம்மச்சாரினாம்னு சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அடக்க. எதிகளுடைய முதல் தர்மம் என்ன? சமம், கண்ட்ரோல். எல்லா இந்திரியங்களும் சமதமாதி அப்படின்னு சொல்றது வழக்கம் வேதாந்தங்கள்ல. இப்படி எல்லாத்தையும் அடக்கி வாசிக்கும். அவளுக்கு கண்ணு போற இடத்தெல்லாம் பார்க்க முடியாது, காது கேட்கிற இடத்துக்கெல்லாம் காதை அனுப்ப முடியாது, மூக்கு நூறு இடத்தெல்லாம் ரசிக்க முடியாது, நாக்கு சுவைக்க நினைக்கிறதெல்லாம் சுவைக்க கூடாது. இப்படி இந்திரியங்கள் மனசு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி இறைவனை தவிர வேறு எதையும் நாடாமல் சிந்திக்காமல் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நிலைக்கு பேர்
ஷமஹா அப்படின்னு பேரு. இப்படிப்பட்ட சமமாக இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர். சர்வபூதானாம் சமயிதா இதுவா சமஹா. இல்ல எல்லா பூதங்களையும் எல்லா மனங்களையும் அடக்குபவர் அப்படின்ற காரணத்தினால அவருக்கு சமஹா அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் சாந்தாய நமஹா. சாந்திஹி. எப்போ சாந்தின்றது ஏற்படும்? ஆசை இருக்கிற வரைக்கும் விஷயத்தை நாடிக்கொண்டே இருக்கும் மனசு. மனசு விஷயத்தை நாட நாட அதனால வரக்கூடிய லாபம் பார்த்த உடனே அது அப்படியே போர் அடிச்சு இன்னொரு விஷயத்துக்கு ஆசை வரணும். அதனால ஆசை நம்ம ஒரு தடவை பண்ணிட்டு அதை விட்டுடலாம் அப்படின்னாக்க, ஆனா பரவாயில்ல சார், ஒரு தடவை போய் அனுபவிச்சுட்டு வந்துடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த குடிப்பழக்கம், இந்த தீய பழக்கங்களுக்கும் ஆளாருது. இதனால எல்லாருக்கும் தெரியும் முதல் தடவை போகும்போது அதை சும்மா பார்த்தேன், ஆனா அதுல போய் மாட்டிடுவோம். அது ஒரு பெரிய ஆக்டோபஸ் மாதிரி மாட்டிடும். அதுல போய் மாட்டிட்டு வெளியிலேயே வரமாட்டான். அதுக்கப்புறம் மனசாந்தி என்பதே இருக்காது. இந்த விஷயத்துல போகத்துல ஆசை இருக்கக்கூடியவர்களுக்கு விஷய சுகேஷு அசங்கதையா சாந்தகா அது இருக்கணுமே. ஆனால் எதோடையும் தொடர்பு வைத்துக் கொள்ளாமல் இருந்தாதான் சாந்தனாக இருக்க முடியும். அப்படின்னு நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரந்தரம் அப்படின்னு வேதமே சொல்லுகிறது. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தானது சொல்லுகிறது இல்லையா? அதனால விஷய சுகங்கள்ல பற்றில்லாதவராக இருக்கக்கூடியவர் தான் சாந்தன் அப்படின்னு பேரு இல்லையா? அவர் கடல் போல பூமி போல அடங்கி இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். சமசாந்தா பேஷஜம் திசாமா சாமக சாம நிர்வாணம் பேஷஜம் பிஷகு சந்நியாசக சமசாந்தா. அடுத்தது நிஷ்டா சாந்தி பராயணம். நிஷ்டா அப்படின்னா நிஷ்டா அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? பிரளயே நிதராம் தத்ரைவ திஷ்டந்தி பூதானி இது நிஷ்டா அப்படின்னாரு. புதுவித நிஷ்டான்னா நம்ம சாதாரணமா என்ன சொல்றோம்? பிரம்ம நிஷ்டர்னா அந்த பிரம்மத்தினுடைய நிலையிலேயே இருக்கக்கூடியவர், அந்த லைஃப் ஸ்டைல்லயே இருக்கக்கூடியவர் அப்படின்ற அர்த்தம் நிஷ்டாக்கு. ஆச்சாரியால் என்ன பண்றாரு? பகவான் இது விஷ்ணுவை பத்தி பேசுறதுனால இதெல்லாம் அவருக்கு சொல்ல முடியுமா? அவர் எப்படி இருக்காரு? பிரளயத்துல எல்லா பொருள்களும் இல்லையா போயிடுறது. அப்பொழுது கூட அவர் அப்படியே தான் இருக்காரு. சிருஷ்டி ஸ்திதி லயம் 3 பண்ணிட்டு திருப்பி அடுத்த சிருஷ்டிக்கு தயார் நிலையில இருக்கார். இப்படி இருக்காருன்னு அர்த்தம். இன்னொரு நிஷ்டா அப்படின்னாக்கா பிரம்ம ஜானிகள்லாம் எப்பொழுதும் அந்த வேதாந்த நிலையிலேயே சமாதி நிலையிலேயே இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்படி இருக்கக்கூடிய சொரூபமாக இருக்கக்கூடியவர் தான் மகாவிஷ்ணுவானவர். சதா சர்வகாலமும் பார்க்கடல்ல படுத்துட்டு யோக நிதிரையில சமாதி ஸ்டேட்லயே இருந்து கொண்டிருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவுக்கு நிஷ்டான்னு பேரு. இப்படிப்பட்ட நிஷ்டாயை நமஹ. அதுக்கப்புறம் நிஷ்டா சாந்தி பராயணம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சாந்தி அப்படின்னு எல்லா அவித்யைகளும் நீங்கின நிலைக்கு பேர் என்ன? சாந்தமான ஒரு நிலை. அது நிர்மலமான நிஷ்கிரியம் நிஷ்கலம் சாந்தம் நிரவத்தியம் நிரந்தரம் அப்படின்னு முந்தின நாமால பார்த்தோம் இல்லையா? அப்படி சாந்தமான ஒரு நிலை, ஆனந்தமயமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த நிலையில இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். சாந்தியை நமஹ. அதுக்காக நிஷ்டா சாந்தி பராயணம். பராயணம் பரம் அப்படின்னாக்க புறம் உத்கிருஷ்ட மயனம் பரமம் உத்கிருஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கு பேரு நாராயணம். நராணாம் அயனம். நரர்கள்லாம் போய் அடைய வேண்டியதான ஒரு இடம் அப்படின்ற இடத்துக்கு பேரு அயனம் அப்படின்னு பேரு இல்லையா? அயனம்னா போய் இருக்கக்கூடிய இடம் அப்படின்ற அர்த்தம். அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? அப்படின்னாக்க அந்த உயர்ந்த பரமும் தாமா, அந்த பரமான ஸ்தானத்துல இருக்கிறார் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? மறுபடியும் இந்த சம்சாரத்துக்கு திரும்பி வராமல் இருக்கக்கூடியதான ஒரு நிலையை அளிப்பவர் அப்படின்ற அர்த்தம். ரொம்ப அழகான அர்த்தம். அதனாலதான் அவரை நாராயணன் 2 அர்த்தத்துல சொல்றோம். அவர் தான் நாம அறிய வேண்டிய ஸ்தானம்.